காவேரி தாயின் கரையில் காலை பச்சை பசின்று விளைந்த வயல்கள், உழவர்கள் மாடுகளுடன் நிலத்தை உழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மண்ணில் கண்களுக்கு தெரியாத ஒரு தெய்வ சக்தி மெதுவாக அதிர்ந்து கொண்டிருந்தது. அந்த நிலத்தில் சிவன் இன்னும் உருவமாக இல்லை, ஆனால் சிவனின் வாசம் ஏற்கனவே அங்கிருந்தது. ஒரு அமைதியான இரவில் ராஜராஜ சோழனின் கனவில் பூமியை பிளந்த மகா சிவலிங்கம் இருந்தது. நீல ஒளியில் சிவனின் அழைப்பு அவனது உள்ளத்தை நடுங்க செய்தது. காலையில் தங்க நிற சூரிய ஒளி தஞ்சாவூரின் புனித நிலத்தில் மெதுவாக பரவுகிறது. ராஜராஜ சோழன் செருப்பில்லாமல் அந்த மண்ணில் நடந்து வருகிறார். அந்த மண் சாதாரண மண் அல்ல, சிவன் சன்னதி கொண்டதாக நம்பப்படும் மண். அவருடன் வந்த அரசு குதிரை திடீர்னு நின்று தலையை தாழ்த்தி வணங்கியது. அந்த கணம் அங்கிருந்த ஆசிரியர்களின் உடலில் ஒரு மின்சாரம் போல் ஓடியது. இங்கு தெய்வ சக்தி உரைகிறது என்று அவர்கள் மெதுவாக சொன்னார்கள். இங்கேயே சிவன் வாசம் செய்ய விரும்பினார். கருங்கல் மலைகள் நகர்த்தப்பட்டன. யானைகள் மனிதர்கள் வியர்வையுடன் கலந்த பக்தி அசாத்தியம் என்று நினைத்ததை சோழர்கள் சாதித்தனர். கருவறையின் இருளில் எண்ணெய் விளக்கின் ஒளியில் சிவலிங்கம் உயிரோடு துடிப்பதை போல் அனுபவமானது. கருங்கல்லில் தமிழ் எழுத்துகள், அவை சோழர்களின் குரலாக இன்றும் ஒலிக்கின்றன. வேத மந்திரங்கள் ஆகாயத்தை நிரப்பின. கலசம் பதிக்கப்பட்ட போது சிவன் அந்த ஆலயத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றும் நிழல் விழாத விமானம், சிவனை நோக்கி அமர்ந்த நந்தி. இது கல்லால் கட்டப்பட்ட கோயில் அல்ல, இது காலத்தை வென்று நிற்கும் சிவனின் வாசம். 1000 ஆண்டுகள் கடந்தும் சிவன் இன்றும் இங்கே வாழ்கிறார். ராஜராஜன் கட்டினர், வரலாறு எழுதினார். ஆனால் காலத்தை ஆளுவது சிவனே. ஓம் நம சிவாய.